மற்ற 19வது அதிகாரத்தில் 1லேருந்து 10 வரைக்கும் ஆக்கிலா படிக்கணும். செய்தியை சொல்லியில் நம்ம செய்தி முடிச்சிடுவோண்ணே. அடுத்து மற்ற 18வது அதிகாரத்தில் இப்போ நான் சொல்லிட்டேன், 19 சொல்லிட்டேன்ல. ஆமாம், மற்ற 18வது அதிகாரத்தில் இந்த வாரம் இருங்க, எந்தெந்த வாரம் மற்ற 18வது அதிகாரத்தில் 1லேருந்து 11 வரைக்கும் படிக்கணும். யார் படிப்பீங்க? 2 பேரில்? சரி. அடுத்து சங்கீத பகுதியில் சங்கீதம் 91ல் சிவனை 1லேருந்து 16 முடிய படிக்கணும். சரி, இருங்க பிறந்தேன் நான் எடுத்துக்கிறேன். மத்தேயு 19. அது அடையாளம் வைக்காமல் விட்டுறாங்க அந்த ஜாராஜ். 19ல் 18 1 to 10 பிறகு சொன்னேன். 1 to 10. மத்தேயு 19ஆம் அதிகாரம். கிறிஸ்து பிரானோம் இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அக்கறை எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்கள் சுத்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனை உள்ளவர் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவாங்குவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் விசித்திரமாக ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இழந்த நிமித்தம் மனுஷனானவன் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார் என்று அவர் சொன்னதை நீங்க வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிரம் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்தது மனிதன் பிரிக்காதிருப்ப கடவன் என்றார். அதற்கு அவர்கள் அப்படியானால் தழுதற் சீட்டை கொடுத்து அவர்களை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர் உங்கள் மனைவியை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இதயத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாக அப்படி இருக்கவில்லை. ஆதலால் தன் மனைவியை வேசித்தனத்தில் முகாந்திரமன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவேகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி மனைவியை பற்றிய புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். இருக்க வரேன். மத்தேயு 18 சொல்றதுக்கு பதிலாக உங்களுக்கு 19 சொல்லிவிட்டோம். 18 சாமியில் படிக்க சொன்னேன். 18 ஆமாம். அதில் 19ல் இழந்து போன தேடம் வசனம் வருதா? அதில் மொத்தம் 19ல் இல்லை அது எங்கே வருதுன்னு பாருங்கள். இழந்து போனது தேடுறாரு இல்லையா? லூக்கா 19:10. சரி அதுதான் லூக்கான்னு பதிலாக மத்தியம் எழுதிவிட்டேன். சரி, இழந்து போனது. சரி, மத்தேயுவில் வந்துட்டு மத்தேயு 18வது அதிகாரத்தில் 1 to 11 முடிய சாமியில் படிங்க. அவ்வேளையில் சீஷர்கள் பிரானிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் இவன் பெரியவனாக என்று கேட்டார்கள். கிறிஸ்து பிரானோம் ஒரு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த பிள்ளையை போன்ற தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை என் நாமத்தில் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவனும் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிற சிறிய ஒருவனுக்கு இடர் உண்டாக்கினவனும் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரங்களை கட்டி சமுத்திரத்திலே ஆழத்திலே அவனுடைய அமைப்பு பலமாக இருக்கும்.
இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையானது உன் காலானது உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கைகளை உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். சப்பானியாய் அல்லது ஊனனுமாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கணும். ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும். இந்த சிறியில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலேயே என் பரமபிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும் தரித்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். ஆமென். இப்போ அதுக்கெல்லாம் வருது. நீங்கள் அந்த லூக்கா தானே 19:10 அதை எழுதிச்சு அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிருங்க. படிச்சு நீங்கள் உட்காந்துருங்க. லூக்கா 19:10 எத்தனை வசனம்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். உட்கார். இப்போ நீங்கள் சங்கீதம் படிங்க. சங்கீதம் 91வது சங்கீதம்ல சொன்னேன். படிங்க. சங்கீதம் 91 அதிகாரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீ அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொடர்களுக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது உலகத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துமக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை ஒரு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நெடாதே, வாதையும் கூடாரத்தை அணுகாதே. உன் வழிகளிலெல்லாம் உன்னை தாகும்படி தூதர்கள் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் அவர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன்பாலின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசிற்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கத்தில் வகிப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு. ஆமென். இவ்வளோ பெரிய ஒரு அருமையான சங்கீதம். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் மத்தியில் இந்த சத்தியத்தை நம்ம கொண்டு போகிறோம். இந்த வசனத்தில் அதை பார்க்கும்போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அடுத்து கெட்டு போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரன். இந்த இழந்து போனதும் கெட்டு போனதும் ஒன்று தான். இழந்து போனதும் கெட்டு போனதும் ஒன்று தான். இந்த இழந்து போனதும் கெட்டு போனதும் ஒன்றே ஒன்று தான். அது என்ன இழந்துட்டாங்க கெட்டு போனதுன்னா, அது இந்த உலகத்தின் அதான் சொல்லும்போது இந்த 1 கொரிந்தியர் 7:31 அது சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது மிகவும் அருமையாக இருக்குது. இந்த ஒரு வசனத்தை படிங்க. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் 7:31 அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தில் வேஷம் கடந்து போகிறது. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகுது. அதாவது இந்த உலகத்தில் அனுபவிக்கிறவன் தகாத விதமாக அப்படித்தான் இருக்கான். எல்லாரும் தகாத விதமாக தான் அனுபவிக்கிறான், தகுந்த விதமாக அனுபவிக்கிறது இல்லை. ஏன்னா தேவனுடைய கட்டளைப்படி அவன் அனுபவிச்சான்னா அவன் பரலோக ராட்சியத்துக்குரியவனாக இருப்பான். தேவனுடைய கட்டளைப்படி அவனை அனுசரிக்கிறதே கிடையாது. என்ன சொல்லும்போது ஏன் இந்த நிலை இவங்களுக்குள்ளே வந்துச்சு, ஏன் இந்த நிலை இவங்களுக்குள்ளே வந்தது சொன்னால்,
இதில் 3 காரியத்தை சொல்கிறேன். 3 காரியம் இதுக்குள்ளே மறைஞ்சிருக்குது. என்ன காரியம் மறைஞ்சுன்னா, அதாவது பிதாவாகிய தேவனுடைய நியாயப்பிரமாணம், சாத்தானுடைய அநீதி பிரமாணம், குமாரனாகி கிறிஸ்துவனுடைய விசுவாச பிரமாணம். இப்போ முதல்ல நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு, இந்த கனியை புசிக்கினாலே சாகவே சாவாய். அது நியாயப்பிரமாணம். அநீதி பிரமாணம் என்பது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த கனியை புசிக்கினாலும் நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் உங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களைப் போல இருப்பீங்க. இது சாத்தானுடைய அநீதி பிரமாணம். ஏன்னு சொன்னால், குமாரனாகிய கிறிஸ்துவின் விசுவாச பிரமாணம் என்னன்னு சொல்லும்போது, இக்காலத்துக்குரிய அந்த மெசஞ்சர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த காலத்துக்குரிய சத்தியம் இதுதானு அறிந்து, அதாவது விசுவாசம் என்பது வரம். 9 வரத்தில் அது ஒரு வரம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவு உணர்த்து வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யக்கூடிய சக்திகள், பற்பல பாஷைகளை பேசுகிறது, பாஷைகளுக்கு வியாக்கியானம் கொடுக்குது, ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளுக்கு வியாக்கியானம் கொடுக்குது. ஏன்னா இது எப்பேற்பட்ட சொன்னால், விசுவாச பிரமாணம் என்பது, விசுவாசம் என்பது ஒரு வரம். அடுத்து சொன்னால், இந்த பூமிக்கு வரும்போது பிதாவாகிய தேவன் நியாயப்பிரமாணம், சாத்தானின் அநீதி பிரமாணமாகிய இந்த ரெண்டுமே இது வேஷங்கள். இந்த வேஷங்கள் இந்த பூமியை விட்டு, அதாவது பிதாவாகிய தேவனுடைய நியாயப்பிரமாணம் போயிடுச்சு, சாத்தானுடைய அநீதி பிரமாணமும் 2 வேஷங்கள். இது 2 வேஷம், 2 போயிடுச்சு. இந்த பூமியை விட்டு எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு திரும்பி போயிடுச்சு. இப்போ நியாயப்பிரமாணம் ஆதியாகமம் 2:15-16 சொல்லும்போது அவர் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த கனியை புசிக்கினாலே சாகவே சாவீர்கள்னு சொன்னார். இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இது நியாயப்பிரமாணம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 1-15-16 வரைக்கும் படிக்கும்போது, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆதாம் ஏவாள் என்ன சொல்வது? அப்போ ஆதாம் ஏவாள் எப்படி இருக்காங்க? நிர்வாணிகளாக இருந்து வெக்கப்படாது இருந்தார்கள். தேவனுடைய கட்டளை மீறினதுனால கனியை பூச்சினால் எப்படி ஆகிட்டாங்க? நிர்வாணி ஆகிட்டாங்க. தேவன் கூப்பிட்றாரு, ஆதாமே எங்கே இருக்கன்னு கேட்டவனும் பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அத்திகளை தைத்தங்கள் அறக்கச்சைகளை உண்டு பண்ணிக்க. என்ன பண்ண? நான் விளக்கின வீச்சதுன்னு கனியை, ஆமாம் இந்த ஸ்திரியான கொடுத்தா நான் புசிச்சிட்டேன். அவள்கிட்ட கேட்கும்போது சர்ப்பமே என்னை வஞ்சித்தது, முடிஞ்சு போச்சு கதை. அப்போ என்ன சொன்னால், இவங்களுக்குள்ளே என்ன வந்துருச்சு? அந்த நியாயப்பிரமாண கட்டளை குலஸ் ஆயிடுச்சு. அடுத்து அநீதி பிரமாணம் உள்ளே புகுந்துருச்சு. சாத்தானுடைய அநீதி பிரமாணம், இந்த கனியை புசிக்கினாலே நீங்கள் சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல். இது அநீதி பிரமாணம். இந்த அநீதி பிரமாணம் யாருக்குள்ளே வந்துருச்சு? ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் வந்துச்சு. இந்த அநீதி பிரமாணம் தான் பாவப்பிரமாணம். இந்த பாவப்பிரமாணம் வந்துட்டு அதன் பிற்பாடு பிறந்த அத்தனை ஜனங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, முதலாவது அவங்களுக்குள்ள அந்த இரத்தத்தின் நிலை மரணத்துக்குள்ளும் போயிடுச்சு, சரீரம் மரணத்துக்குள்ளும் போயிடுச்சு, ஜீவாத்மா மரணத்துக்குள்ளும் போயிடுச்சு. அப்போ இன்னொன்று நிலை என்னது? 4 நிலை: ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி மரணத்துக்குள்ளேயும் போயிடுச்சு. அப்போ இந்த 4 நிலைகளும் மரணமாகி போச்சு. இப்போ 4 நிலைகளும் எப்படி இருந்துச்சு? ஜீவனாக இருந்துச்சு. இந்த நிலையை மீட்டு கொடுக்கறது என்பது சாதாரண காரியம் அல்ல. அப்போ பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாளும் எப்படி இருந்தாங்களாம், அவங்க நடந்து போகும்போது அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால நடக்கும்போதெல்லாம் அந்த இடத்துல நடப்பாங்க. எட்டி ஏதாச்சும் பண்ணால் அப்படி எம்புனா போதும், டக்குன்னு அது எதை பிடிக்க எதாவது தொடர்மாக தொட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி, அதாவது சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஜீவ விருட்சம் என்பது எதை குறிக்கிறது சொல்லும்போது, எல்லா நிலைகளிலும் அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாங்க. ஜீவ விருட்சம் என்பது எல்லா நிலைகளிலும் உயர்ந்த ஸ்தாபனத்தில் இருந்தாங்க. இந்த கனியை என்ன சொல்லும்போது வெக்கப்படாது இருந்தார்கள். இந்த கனியை புசித்த தேவனுடைய கட்டளை மீறி புசித்த அவர்கள் நிர்வாணிகளாக போனார்கள். அப்போ தெய்வ கட்டளை மீறி அதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணால் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. தனக்கு கண்கள் திறக்கப்பட்டு எப்படி போயிட்டாங்க? இந்த கர்த்தரின் சாத்தானின் அநீதி பிரமாணத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதன் பிற்பாடு சாத்தானின் அநீதி பிரமாணத்துக்குள்ளே போனதுனால, அதன் பிற்பாடு என்ன சொல்வது, பிறந்த பிள்ளைகள்லாம் எப்படி ஆகிப்போச்சு? சாத்தானுடைய அநீதி பிரமாணத்துக்குள்ளே போயிட்டதுனால பாவ பிரமாணம் ஆகிப்போச்சு. பார்த்திங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? அவங்கள கைவிடக்கூடிய நிலைமை ஏதேன் தோட்டத்திட்டு விரட்டிட்டார். இப்போ இவங்களுக்கு பிறந்தவன் காயின் ஒருத்தன் பிறந்தான். அது பிற்பாடு இவங்களுக்கு ஆபேல் பிறந்தான். காயின் ஆபேலை கொலை பண்ணிட்டான். அப்போ இந்த
2 ஆதாமும் ஏவாளையும் கெடுத்து ஆன்சர் பண்ணிட்டு பெருசன் பண்ணிட்டு 2 பேரும் என்ன பண்ணாங்க சொல்லும்போது அந்த எல்லையை விட்டு வேறு எல்லைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்தியா விட்டு கடந்து போயிட்டு அதன் பிற்பாடு இவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் எப்படி ராட்சசர்கள் ஆகிட்டாங்க. பிற்பாடு இவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் எப்படி ஆயிடுச்சு? ராட்சசர்கள். ஒன்று மனுஷர்கள், இன்னொன்று ராட்சசர்கள், இன்னொன்று அப்புறம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாவம் செய்யாததுக்கு முன்னாடி ஆதாமுடைய வித்து அந்த பெண் சர்மனுக்குள்ளே போயிட்டதுனால அங்கே தேவபுத்திரர்களுக்கு பிறந்தாங்க, ரெட்டப்பிள்ளை பிறந்தாங்க. இப்போ 4வது அதிகாரம் படிங்க, ஒரு வசனம் படி. 4வது ஆதியாமம் 4வது அதிகாரத்தில் அங்கே அந்த 3 விதமான சந்ததி வருது. படிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், ஏன்னா இது நான் சொல்லிட்டேன், இது வந்து காயின் யாருக்கு பிறந்தவன்? ஆன்சர் பண்ணுக்கு கர்ப்பவதி ஆயிட்டான். இவன் சொல்லலை. ஏவாளுடைய ஆதாமுடைய வித்து யாருக்குள்ளே போயிடுச்சு? பென்சர் பண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அங்கே தான் ரெட்டப்பிள்ளை பிறந்துச்சு. அடுத்து பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆவேலை பெற்றால் ஆவேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காய் நிலத்தை பயிரிடனானான். இது 6ல் வராங்களா? அதையும் ஒரு ட்ரிப் படிச்சிருங்க. 5:6 மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி இதுதான் அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஏன்னு கேட்டால் இதில் இந்த இது இப்போ 4 விதமான ஜாதி வந்துடுச்சு. 3 ஜாதி. ஒன்று ஆதாமுக்கு பிறந்தவர்கள் மனிதர்கள், ஆதாமுடைய வித்துக்கு பிறந்த தேவபுத்திரர்கள். அடுத்த சொல்லும்போது ஆன்சர் பண்ணுக்கு பிறந்த காயின் வந்து அவன் வந்து மனுஷனும் கிடையாது, ராட்சசனும் கிடையாது, அவன் ஒரு நடுவில் உள்ளவன். அப்போ என்ன சொல்லும்போது ராட்சசர்களும் நிறைய அவங்க ஆன்சர் பண்ணுக்கு பெண் செல் பிறந்த. ஏன்னா தேவனுடைய சாபம் புகுந்துருச்சு. அதாவது சொல்லும்போது அந்த சாபம் எப்படி வந்துச்சு சொல்லி பார்த்தா ஆதியாகமத்தில் 3வது அதிகாரத்தில் சாபம் கொடுக்குறாரு பாங்க. ஆமாம். அப்பொழுது தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய், நகர்ந்து இங்கே தான் வந்து ராட்சசர்கள் உருவம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. மண் என்பது என்ன சொல்லும்போது மண்ணை தின்பான்னு எதை? மனுஷனை தின்றுவேன். மண் என்பது எது? தேவன் மனுஷனை எதில் உருவாக்குனாரு? மண்ணில். மண்ணை தின்பாயின்னு சொன்னால் நீ மனுஷனை தின்பேன். உயிரோடு இருக்க மனுஷனை பச்சையாக பிச்சு தின்றுவான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ராட்சசத்தில் வந்துன்னா பசி வந்துடுது. கடல் போனால் கடலில் நடந்து போகும்போது கடலில் அவங்களுக்கு இடுப்புக்கு தான் இருக்குது அவ்வளோ ஆழமும். அந்தளவுக்கு உயரமாக இருக்காங்க ராட்சசர்கள் இருக்காங்க. கடலுக்குள்ளே புகுந்து கடலில் உள்ள மீனை பூரா பிடிச்சி தின்னாலும் அவங்களுக்கு என்ன வந்துடல? ஃபஸ்ட்டு நீங்களை அந்தளவுக்கு அகூர பேசி அந்த தேவனுடைய சாபம் அவங்களுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் அகூர பேசி அகூரமாக மாறிட்டாங்க. அது இப்போ தான் இன்றைக்கும் வந்து ஸ்ரீலங்கான்ற ஊரில் வந்து ராட்சசர்கள் அன்றைக்கி வாழ்ந்தது போனது எல்லாமே சரித்திரமாக இருக்குது. அங்கே தான் இருந்தாங்க எல்லாருமே சரித்திரமா. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது என்னன்னா, இன்றைக்கி நம்ம தேவபுத்திர சந்ததியை திரும்ப பூமி கொண்டு வந்துட்டார் கர்த்தர் சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லும்போது சாத்தானுடைய அநீதி பிரமாணம் உள்ளே வந்து ஆதாமை எவ்வளையும் கெடுத்துருச்சு. கர்த்தராகிய நம்முடைய விசுவாச பிரமாணம் வந்து பிதாவாகிய தேவனின் நியாய பிரமாணத்தையும் சாத்தானின் அநீதி பிரமாணத்தையும் எந்த இடத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு திரும்ப துரத்திடுச்சு. இப்போ உலகத்தில் என்ன இல்லை? 7ஆம் தூதன் வரும்போது 2 பிரமாணமும் இல்லை, 2 பிரமாணமும் காலியாச்சு. இப்போ என்ன பிரமாணம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து பிரணவமுடைய விசுவாச பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த நாமத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது இந்த பூமிக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது? விசுவாச பிரமாணம் வந்துடுது. அந்த விசுவாச பிரமாணம் தான் மனிதனை வந்து பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்து விடுதலை கொடுத்து மரணத்திலிருந்து, அதாவது நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் மீண்டுமாக முந்தின ஆதாம் எதை இழந்து போனானோ அதை பிந்தின ஆதாம் எது மூலியமாக பெற்றார்? சிலுவை மூலியமாக. இங்கே ஒரு காயம், முதுகில் 40 மில்லாடி விழாவில் காயம், ஈச்சு இங்கே காயம், எங்கே காயம் தலையில். இந்த இடமிருந்து வளம் என்னும்போது அந்த சிலுவை மரண பிரசவ அந்த 7 காய முத்திரை ஞானஸ்தானத்தில் நம்மளுக்கு கிடச்சிருது. இப்போ ஞானஸ்தானத்தில் நம்மளுக்கு கிடச்சிட்டு உடனேயே நம்மளுக்கு 4 விதமான நம்மளுடைய ஜென்ம கர்மபாவம் நீக்கப்பட்டு இந்த 4 விதமான செக்ஷன் நம்மளுக்கு வந்துடுது. ஒன்று
அடையாளம் ஏன் சொன்னால் சிலுவையில் அடிக்கப்பட்ட காயங்கள், இந்த காயங்களுக்குள்ளே ரத்தம், அந்த ரத்தத்துக்கு மேலே என்ன வந்துடுது? சிலுவை பற்றிய நாமம், அதுக்கு மேலே சிலுவை பற்றிய உபதேசம், அதுக்கு மேலே நாமம் வந்துடுது, ஆராதனைக்குரிய நாமம் வந்துடுது. இப்போ அந்த 4 நிலை நம்மளுக்கு தரிக்கப்படுது. அதை தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு. 29ல் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நிறைய பேர் தப்பாக விளக்கம் சொன்னான். நான் ரொம்ப யோசித்து இதுக்கு என்னடா விளக்கம் பார்க்கும்போது அது கரெக்டாக தர்றாது. 1 கொரிந்தியர் 15ல் 29 மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் நல்லா படிங்க அந்த வசனத்தை. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தோர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இதில் யார் மரித்தது? இந்த 4 பாயிண்ட் இப்போ சொல்கிறோம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ல் 29 இது பார்க்கும்போது என்ன சொன்னால், மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தோர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தோர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? இந்த ஞானஸ்நானத்தில் எவ்வளோ பெரிய பாயிண்ட் மறைஞ்சிருக்கு பாருங்கள். அதாவது சொன்ன ஞானஸ்நானத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? இப்போ நம்மளுடைய 4 நிலைகளில் மறைச்சி போச்சு. இந்த 4 நிலையை மீட்கிறதுக்கு தான் ஒரு கிறிஸ்து என்ன பண்ணார்? சிலுவையில் பாடுபட்டு அடிக்கப்பட்டார். அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நிலை நமக்குள்ளே வரும்பொழுது நம்மளுக்குள்ளே என்ன பாவம் இருக்குது? ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் நமக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த பாவம் நீக்கப்படுறதா இருந்தால் என்ன பண்ணணும்ப்பா? மரித்தோர் யார் மரிச்சிட்டாங்க? ஆவி மரித்து போச்சு, ஆத்மா மரித்து போச்சு, சரீரம் மரித்து போச்சு, ரத்தத்தின் நிலை மரணம் பயம் மரணத்துக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இவருடைய நாமத்தை சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இப்போ இந்த 4 நிலைக்கு என்ன வந்து ஜீவன் வந்துடுது. 4 நிலைக்கு ஜீவன் வந்துடுது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்து. எதை இழந்து போயிட்டான் மனுஷன்? இந்த 4 நிலை இழந்துட்டான். இதை தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் திரும்ப அவன்கிட்ட கொடுக்கணும். யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஆதி அப்போஸ்தலர்கள் மூலியமாக ஞானஸ்தானம் கொடுத்தவங்களாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கொண்டு வரக்கூடியவன் வெளிப்படுதல் 10 படி மல்கியா 4 படி அந்த ஊரையும் தும்மியும் கொண்ட 7ஆம் தூதன் வரும்பொழுது தான் இந்த காரியம் நடக்கும். அதில் நீங்கள் சகரியா 14:7 பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை மட்டும் படிங்க. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலுமல்ல இரவுமல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம். இந்த சாயங்கால வெளிச்ச தூதன் தான் அவன். ஊரில் 7ஆம் தூதன் யாரு? சாயங்கால வெளிச்ச தூதன். இந்த சாயங்கால வெளிச்ச தூதன் வரும்பொழுது அந்த முந்தின ஆதாமும் ஏவாளும் என்ன பாவம் செய்த மனுக்குலத்தை கெடுத்தாங்களோ அதற்கு பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவனும் வந்து சிலுவையில் மீட்டுட்டார். அந்த மீட்டெடுத்த காரியம் அப்போஸ்தலருக்கு அரையும் குறையுமாக தான் புரிஞ்சது. ஆனால் முற்றிலுமாக அவங்களுக்கு புரியவே இல்லை. கடைசி நேரத்தில் புரிஞ்சது. இருந்தாலும் அவங்களுக்கு ஊழியத்தினுடைய பாதையை 40 வருஷம் கூட அவங்க ஊழியம் பண்ண முடியலை. அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ணிட்டு சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை, சிலுவையில் அடிக்கப்பட்ட நாமத்தை நீக்கிட்டு சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை இடையில சொருவிட்டான். இப்போ முழு உலகத்துக்கு என்ன, இந்த 2000 வருஷமாக முழு உலகத்துக்கு என்ன வந்து போச்சு? பாவமும் பாவத்தினால் மரணமும் வந்துடுச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் கூர் பாவம். இதை விடுவிக்கிறதுக்கு தான் அந்த ஊரின் துமிகொண்ட 7ஆம் தூதனை கொண்டு வந்து அவன் மூலியமாக இன்றைக்கு எதை கொண்டு வந்துட்டார்? எதை கொண்டு வந்துட்டார்? அதுக்கு பினோவுடைய விசுவாச பிரமாணம் வந்து பிதாவாகிய தேவனுடைய நியாய பிரமாணத்தையும் சாத்தானிய அநீதி பிரமாணத்தையும் எங்கேருந்து வந்து துரத்திட்டு, அப்போ இந்த விசுவாச பிரமாணம் உள்ளே வரும்பொழுது 2 பிரமாணங்களையும் துரத்திடுச்சு. எனக்கு பினோவுடைய விசுவாச பிரமாணம் 2 பிரமாணங்களை துரத்தி விட்டது. எனவே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணமாகும். இது எப்பேற்பட்ட பிரமாணம் இருக்குது? இதுதான் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். இந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் வந்து இதுவே ஏன் சொல்லும்போது 1 கொரிந்தியர் இதுவே விசுவாச பிரமாணத்துக்குள் இதுவே 1 கொரிந்தியர் 7:31 படி உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே என்ற வாக்கு
ஏதேன் இந்த உலகத்தின் வேஷம்னா ஊரின் திரும்பியும் கூட 7ஆம் தூதன் மூலியமாக சாத்தானுடைய வேஷங்கள் பிதாவாகிய தேவனுடைய நியாயப்பிரமாணமும் சாத்தானுடைய அநீதி பிரமாணம், இந்த 2 வேஷங்களும் கடந்து போச்சு. இப்போ குமாரனுடைய விசுவாச பிரமாணம் அது எதை கொண்டு வருதுன்னு சொன்னால் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணமாக வருது. குமாரனுடைய விசுவாச பிரமாணம் எப்படி வருது? ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணமாக வருது. இந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் வந்து பாவம் மரணம் என்பதிலிருந்து மனிதனுக்கு என்ன கொடுக்குது? விடுதலை கொடுத்துருச்சு. ஜீவன் பிரமாணம் ஆவியின் வந்து பாவம் எதில்? அந்த ஞானஸ்தானத்தின் மூலியமாக. அதைத்தான் அவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் இப்போ படிச்சிங்கல்ல, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை தெளிவாக சொல்கிறார். பார்த்தீங்களா? அங்கே தான் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். அது படிக்கும்போது பார்த்தா அது சொல்கிறத கூர்ந்து கவனிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், மேலும் மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறது? ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற 4 நிலையை மறித்து போச்சு. ஆனால் அவருடைய நாமத்தில் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தால் தான் விடுதலை, ஜீவன் கிடைக்கலாடி கிடைக்காது. அப்போ இந்த ரகசியம் யாருக்கு புரியலை? பவுலுக்கு கொஞ்சம் புரியாமல் எழுதிவிட்டார். நிருபத்தை தேவாவை பவுல் மூலியமாக எழுதிட்டார். ஆனால் இதுக்குள்ளே ரகசியத்தை யார் வந்து சொல்லணும்னு சொன்னால் அந்த 7ஆம் தூதன் வந்தால் சொல்லணும். அதற்கு முன்பாக இந்த 2000 ஆண்டுகளாக இந்த வேதத்தை எடுத்தவங்க எல்லாருமே உலகத்தில் பலவிதமான போராட்டங்களுக்குரிய மத்தியில் கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு இருதயத்தில் வாயில் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவார். சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை இருதயத்தில் விசுவாச்சா என்ன ரட்சிக்கப்படாது? எப்படி ரட்சிப்பு கிடைக்கும் உனக்கு? எப்படி அப்படியே இந்த வேதத்துக்குள்ள அந்த நாமம் வந்த பிற்பாடு எல்லா மக்களும் எப்படி ஆகிப்போச்சு? ஒரு புழு பூச்சி நசுக்கிற மாதிரி காலில் போட்டு நசுக்கிட்டான். எல்லா மக்களுடைய ஆவியாத்த சரீரம் எப்படி ஆகிப்போச்சு? ஐயோ, இந்த பூமிக்கு ஐயோ ஆக்கிட்டோம். இப்போ இந்த நிலையை மாற்றுறதுக்கு அப்போஸ்தலர்கள் வந்து முடியல. உடனே என்ன பண்ணிட்டான் சொல்லும்போது, தீத்தரான் வந்து அவன் குலதெய்வத்தெல்லாம் கூப்பிட்டு கேட்குறான். ஆவிகளை கூப்பிட்டு கேட்கும்போது இதுக்கு என்ன விடிவு காலம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆவிகளை கூப்பிட்டு கன்னி பூசாரிகளை கூப்பிட்டு கேட்குறான். அந்த கன்னி பூசாரிகள்லாம் சாமியாடி குறி சொல்கிறான். என்ன சொன்னான் தெரியுமா? முதல்ல அந்த சிலுவையில் அந்த அப்போஸ்தலர்கள் ஆராதிச்சிங்கன்னா நாமம் அது எழுதி நிருபத்தில் எழுதின நாமத்தை முதல்ல நீக்கிட்டு நம்மளுடைய குலதெய்வம் நாமமாக இயேசு நாமத்தில் எழுதுறான்னா எல்லா நிருபத்தையும் எல்லாத்தையும் பிடிங்கிட்டான். இனிமேற்கொண்டு இந்த நாமத்தை ஆராய்ச்சா கொலை பண்ண சொல்லி மிரட்டி அவங்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணால் எல்லாத்தையும் பிடிங்கி எங்கெங்கே சபை நடந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். சபை நடந்தால் வெட்டிடும் குத்திரும் சொல்லிட்டு அங்கங்கே ஆளுகளை நிப்பாட்டி. ஏன்னா எல்லா ஜனங்களும் யாருக்கு அடிமைப்பட்டிருந்தாங்க? ரோமாபுரிக்கு அடிமைப்பட்டிருந்ததுனால அவன் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு கம்ப்ளீட்டாக அவனுடைய அதாவது இயேசுன்ற நாமம் ரோமா அரசாங்கத்தின் குலதெய்வ நாமம் அதை இடையில் சொருவிட்டான். இன்னைக்கு இந்த மக்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க? எல்லா மக்களும் எதை ஆராதிக்கிறாங்க? இயேசுன்ற நாமத்தை ஆராதிச்சு உலகம் பூரா அந்த நாமத்துக்கு துதிகன மகிமை சோத்திர பலிகளை கொண்டு வந்த பிற்பாடு இந்த தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தலைவன் அவன் தான். அங்கேயும் அவன் தான் இருக்கான், பூமியிலே அவன் தான் இருக்கான். அது ஒரு வசனம் சொன்ன ஞாபகம் இருக்கா? சொல்லு, நிற்க சொன்னேன். அதாவது ஆராதிக்கிறதோ எல்லாத்துக்கும் மேலே 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் எவ்விதத்தினாலும் உங்களை மோசம் பார்க்காத எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னைத்தான் உயர்த்துகிறான். தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போய் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனுடைய இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா 3 4 இந்த 2 வசனத்துக்குள்ளே இருக்கிறவன் யார்? இயேசுன்ற நாமத்துக்குரியவன். இயேசுன்ற நாமம் தான் இவன் தான் அப்படி இருக்கிறான். அப்போ எந்த நாமத்தை நீக்கிட்டான்? உண்மையான ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த நாமத்தை, உண்மையான தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிற நாமத்தை நீக்கிட்டு அவனுடைய நாமத்தை இடையில சொருவிட்டான். நல்லா அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா உனக்கு புரிஞ்சிடும். நல்லா அந்த வசனத்தை எவ்விதத்தினாலும் ஒருவனாய் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையார்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வரும். அந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் தான் இயேசு. அந்த நாள் வந்துருச்சு. எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டு அந்த ஆதி அப்போஸ்தலர் நாமத்தை ஆராய்ச்ச நாமத்தை அந்த 27 ஆகமத்தை ஃபுல்லாக நீக்கிட்டு அவனுடைய நாமத்தை எழுதிட்டான். அப்போ மோசே கேட்குறான். மோசேட்டு சொன்னார். மோசேட்டு 2 ட்ரிப் சொன்னார். ஒரு நாமம் என்னன்னு கேட்கும்போது அது ஏன் கேட்குற? இல்லை ஆண்டவரை சொல்லும் போது மோசே விடவில்லை, பிரானோவும் சொல்லிட்டார். மோசைக்கு புரியலை.
2 சொன்னார் கர்த்தர், மோசைக்கே புரியல. ஏன்னா அவர் சொன்னதை காதில் வாங்கிட்டான், அவ்வளோதான். இந்த நாமத்தில் உனக்கு ஆராதனை கிடையாது, விட்டுறது. அவங்க பிதா தான், அந்த நாமத்தில் அவங்களுக்கு ஆராதனை கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் ஆதி அப்போஸ்தலர்கள் மூலியமாக அந்த நாமம் பகிரங்கமாக வெளியில் வந்துட்ட உடனே அந்த நாமத்தை நீக்கிட்டு தன்னுடைய குலதெய்வத்தின் நாமத்தை நீக்கி உள்ளே திணிச்சு இயேசுன்ற நாமத்தை ஆராதனை ஸ்தலமாக கொண்டது. மோடி மஸ்தன் அற்புதங்கள், அந்த நாமத்தில் மோடி மஸ்தன் அற்புதங்கள் செய்ய வச்சு முழு உலகத்தையும் எடுத்துட்டான். முழு உலகமும் இன்றைக்கி அடிமையாகி போச்சு. அதுதான் சொன்னேன், அவன் எதிர்த்து நிற்கிற தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துக்கிறான். தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போய் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனை காட்டு. இப்போ இன்றைக்கு எல்லா மக்களும் இயேசுன்ற நாமத்தை ஆராய்ச்சி வீணாக போயிட்டாங்க. அப்பேற்பட்ட மக்கள் அப்போ நிலையில் இருக்கக்கூடிய மாட்டிக்கிட்ட மக்கள். அப்போ 4 நிலை என்ன ஆகி போச்சு? மரணமாகி போச்சு. எல்லா 4 நிலையும் மரணமாகி போச்சு. இயேசுன்ற நாமத்தில் மரண முத்திரை தான், மரண முத்திரையை குத்திட்டான். ஆனால் ஜீவனுள்ள முத்திரை வரும்பொழுது கிறிஸ்துவனுடைய முத்திரை குத்தப்படுது நம்மளுக்கு ஞானஸ்தானத்தில். அதைத்தான் அங்கே சொல்கிறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 1 கொரிந்தியர் படித்தமே 21:15 29வது வசனத்தில் பார்க்கும்போது இந்த முத்திரை குத்தப்படுறதா இங்கே சொல்கிறாரு. இந்த முத்திரை குத்தப்படும் போது நம்மளுக்குள்ளே என்ன நீங்கிறது? ஆவி ஆத்ம சரீரத்தில் உள்ள மரணம் நீங்கிறது, ஆத்ம மரணம் நீங்கிறது, சரீர மரணம் நீங்கிறது, புரியுதுங்களா? ஆவியின் மரணம் நீங்கிறது. அடுத்து ரத்தத்தின் நிலை மரணமாக இந்த நிலை நீங்கி ரத்தத்தின் நிலை ஜீவனுக்குள்ளே வந்துருச்சு. ஆத்மா ஜீவாத்மா வந்துருச்சு. அதுக்கடுத்து ஆவி ஜீவாவியாக வந்துருச்சு. அடுத்து சரீரம் ஜீவ சரீரமாகுது. ஜீவ சுவாசத்தை ஊதினா ஜீவாத்மா. இந்த நிலை நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த நிலை எதில் மீட்டினார்? சிலுவையில். அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது ரத்தம் சிந்தி ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானின்னு சொல்லிட்டு அவர் சிலுவையில் மறிக்கிற மாதிரி காட்டினார், மறிச்சிட்டார். அப்புறம் 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட 3 நாள் உயிர்த்தல் தான். அது பார்க்கும்போது சொன்னால் இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்குள்ள அது வந்துருச்சு. இந்த உலகத்துடைய வேஷம் என்ன போச்சு? கடந்து போயிடுச்சு. ஏதேனில் பிதாவாகிய தேவனுடைய என்ன சொன்னால் ஜீவ விருட்சங்களை பூமியின் மண்ணில் உருவாக்கினார். அவன் என்ன சொன்னால் ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தாங்க? சிருஷ்டது இவங்க எப்படி? ஜீவ விருட்ச கனி இவங்க தான். ஆதாம் ஏவாளும் தான் ஜீவ விருட்ச கனி. இன்றைக்கி ஆதாம் ஏவாளை இழந்து போன ஜீவ விருட்ச கனி நம்ம தான். ஆதாம் ஏவாளை இழந்து போன ஜீவ விருட்சம் யாருக்குள்ளே வந்துருச்சு? நம்மளுக்கு யார் மூலியமாக? கிறிஸ்து பிரணவ மூலியமாக. அந்த நாமத்தை ஆராதிக்க நம்மளுக்குள்ளே என்ன ஜீவ விருட்சமாக ஜீவத்தின் கனி நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் எப்படி பிசாசு என்ன வேலை பண்ணான்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். பென்சர் பண்ணுக்கு ஐயந்த நித்திரையை கொடுத்து அதிலேருந்து ஒரு விழா எலும்பு எடுத்து ஆன்சர் பண்ண உருவாக்குறான். எப்படி பண்ணிட்டான் பார்த்தீங்களா? உருவாக்கி எல்லாத்துக்கும் மரணத்தை ஊற்றிட்டு இப்போ பாரு இந்த 2 ஜோடையும் ஒன்றா விடுறேன் சொல்லும்போது ஆதாம் ஏவாளையும் இவன் தான் கெடுத்துட்டான். ஆனால் அதுக்கு பதிலாக ஏற்கனவே இந்த செய்தியில் ஒரு மகத்தான் ரகசியங்களை சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இவர் இருவரும் இவங்க தான் மரணத்தின் கனி. சாத்தானாகிய தேவன் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 1லேருந்து 15 வரைக்கும் படிக்கும்போது என்ன சொன்னால், மரணக்கனியை அந்த பென்சல்புடன் ஜீவ விருட்சத்தின் கனியாகிய 2 பேரையும் ஜாயின் பண்ணி வச்சு இவங்களையும் கம்ப்ளீட்டாக மரணத்துக்கு கொண்டு போயிட்டான். இன்றைக்கி முழு உலகம் எப்படி இருக்குது? மரணத்துக்குள்ளே போயிடுச்சு. இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கிற முழு உலகம் மரணத்துக்குள்ளே போயிடுச்சு. யாருக்குமே ஜீவன் இல்லை நம்மளை தவிர. இப்போ நம்மளுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தா? இந்த சத்தியத்தின் மூலியமாக ஜீவாத்மா கிடச்சிருச்சு. இந்த சத்தியத்தின் மூலியமாக ஜீவ சரீரம் கிடச்சிருச்சு. இந்த சத்தியத்தின் மூலியமாக ஜீவ ஆவி கிடச்சிருச்சு. இந்த சத்தியத்தின் மூலியமாக ரத்தத்தின் நிலை ஜீவனுக்குள்ளே வந்துருச்சு. முந்தின ஆதாமுக்குள்ளே என்னென்ன நிலை இருந்ததோ அத்தனை மீட்டு கொண்டார், நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ இதில் பிசாசு என்ன பண்ணிட்டான் சொல்லும்போது, அந்திகிறிஸ்துவாகிய இயேசு அவனுக்கு விருப்பமான மனிதர்களை கொண்டு நிறைய பேரை பூமியில் எழுப்பி இந்த நாமத்தில் மோடி மஸ்தான் அற்புதம் செய்ய வச்சு ஜனங்களை எல்லாம் கவுத்திட்டான், வசியப்படுத்தினான், எல்லாத்தையும் கவுத்திட்டான். அந்த மரண சரீரத்தில் மரணாத்தமாக இருக்கும்போது மரண சரீரம் எல்லாம் இருக்கும்போது அந்த பிசாசே உள்ளே வந்துட்டான். கடைசி வரைக்கும் இவன் சாவுற வரைக்கும் அவன் என்ன பண்ண முடியாது, விடுதலை இல்லாத எல்லாரையும் கொண்டுட்டான். 2000 வருஷமாக எல்லாரையும் கொண்டுட்டான். அதில் மிஞ்சி போனோம் நான் தான், தப்பிச்சிட்டேன். ஆதிய முதல் ஆராய்ச்சி நாமத்தை இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன், பூமிக்கு கொண்டு வந்துட்டேன்.
இப்போ பிசாசு நம்மளை விடுவானா? எதிர்ப்பான். அது சொன்னார். கேட்கும்போது சில பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதாவது சொல்லும்போது, அதாவது என்ன சொன்னால், சிலுவையில் அடிக்கப்படாத 27 ஆகமங்களிலும் இடை சொல்ல வந்த ஏசென்ற பிசாசுக்கு சிலுவை மரண பிரசவத்தில் தீட்டான ரத்தத்தில் மருத்துவது பிறந்த கிருபனுடைய நாமத்தில் எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்கள்கிட்ட ஓடி போவான். இப்போ என்னை எதிர்க்க முடியாது, உங்களையும் எதிர்க்க முடியாது. ஏன்? பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய உங்களுக்குள்ளே வந்துட்டார். நீ நடக்கும்போது போகும்போது என்ன நடக்கு? ஒன்றை பார்த்து அவன் பயப்படுவான், சத்துரு பிசாசு பயப்படுவான். அப்பேற்பட்ட நிலையை நம்பருக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஏன்னு கேட்டால் இது அப்போ பிசாசு என்ன பண்ணா? வெக்கப்பட்டு போயிட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது 2 பாவம் செய்து, அதாவது மனிதர்கள் செஞ்சதை ராட்சசர்கள், அடுத்தது சொல்லும்போது தேவபுத்திரர்கள், 4வது இந்த 3 கலப்படமாச்சுல, மறுபடியான இந்த மூன்று சேர்ந்த கலப்படம் இனப்பெருக்கம். இந்த 4 விதமான இனப்பெருக்கம் ஏற்பட்டு பூமியில் மனுஷர்கள் பெருக துவங்கிட்டாங்க. மனுஷர்கள் என்ன பண்ண? பெருக துவங்கிட்டாங்க. பெருக தூங்கும்போது என்ன இருக்குது? அப்போ தான் கர்த்தர் மனுமக்கள் மேலே இறக்கப்படுறாரு. மத்தேயு 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அடுத்த சொன்னார், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். முந்தின ஆதாம் முதல் பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து புருனோ வரை மனுஷகுமாரன் மத்தேயு 18:11 சொல்கிறாரு, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனது எது? கெட்டு போனது இழந்து போனது ஒன்று தான். ஏன் சொல்லும்போது இப்போ நான் சொல்கிற 4 நிலையும் கெட்டு போச்சு. அது சொல்லும்போது சொல்கிறாரு, கெட்டு போனது இழந்து எப்படி அவர் மீட்கிறார் பாருங்க. 1 Corinthians 15:29 படி மரித்தவர்கள் கெட்டு போகாது. இந்த மரித்தவர்களை மறுபடியும் கெட்டு போகாதுன்னு நிமித்திட்டார். மரித்தவர்கள் கெட்டு போகாது, ஜீவ சுவாசத்தையும் ஜீவாத்மாவையும் ஜீவ சரீரத்தையும் அடுத்து மாம்சத்தினுடைய இரத்தத்தில் ஜீவனுக்கும் இருக்கும் இந்த நிலை, இந்த 4 நிலைகளும் கெட்டு போனது முந்தின ஆதாமுக்குள். ஆனால் பிந்தின ஆதாமே புனோவுக்குள் இந்த 4 நிலையை மீட்டு அதை யார் கொடுத்துட்டார்? முதனும் ஊரின் திமுடைய அப்போஸ்தலர் காலத்துக்கு பிற்பாடு மறுபடியும் 2000 வருஷம் கழித்து இந்த ஊரின் திமுடைய 7ஆம் தூதனை கொடுத்துட்டார். அந்தபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன். பிந்தின ஆதாம் 1 Corinthians 15:45 சொல்கிறாரு, பிந்தின ஆதாம் எங்கேருந்து வந்தாராம்? வானத்திலிருந்து வந்த கர்த்தர்ன்றாரு. அந்தபடியே முந்தின ஜீவாத்மான எழுதி இருக்குது. பிந்தின ஆதாம் எப்படி வருகிறாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம் வந்து உயிர்ப்பிக்கிற ஆவி. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஏன்னா இந்த 2ஆம் மனுஷனாகிய வானத்தில் வந்த கர்த்தர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணாரு? இந்த முந்தின ஆதாம் இழந்து போனதை திரும்ப மீட்டு கொடுத்துட்டார் நம்மளுக்கு. அப்போ எவ்வளோ பெரிய கிருபைக்குள்ளாக இந்த சத்தியத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்காரு. இந்த சத்தியத்தை கேட்டு நாம் என்ன பண்ணணும்? முழங்கால் தான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாச்சும் தனித்தனியாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆத்மாக்கள் காண்டி நீங்கள் முழங்கால் போடலைன்னா ஆத்மா கிடைக்காது. அப்போ இந்த சத்தியத்துக்கு நம்மளை அறியாமலே நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடிய விளக்கு வந்துடும். சத்தியத்தை கேட்டு என்ன பண்ண? முழங்கால் பண்ணணும். அசுராது சுவிசேஷத்தை கேட்டேன், எனக்கு நான் சுவிசேஷம் சொல்லாட்டினா எனக்கு ஐயோன்றார் பவுல். அதே மாதிரி வந்துடக்கூடாது. நம்ம அவர் விழுந்து சொல்லி கடைசி வரைக்கும் இரத்த சாட்சியாகவே செத்துட்டார். கொண்டுட்டானு. ஏன்? நெருங்க முடியலை, அவ்வளோ பவர். என்னடா பண்ணுறது இவனை? எந்த வழியாச்சும் கொண்டுட்டானு. அப்போ சில நிறைய பேர் இரத்த சாட்சியாக கொண்டுட்டானு. அங்கேயே கொண்டுட்டான். இங்கே யாருமே வரல. தோமா வந்தான்னு ஒரு கதையை கட்டிட்டான். நீ வந்தது யார்? டூப்ளிகேட் தோமா, ஆர்சி மார்க்கத்தில் உள்ள தோமா. அதான் செலவு வச்சுட்டானே 12 அப்போஸ்தலர் இருக்காங்க. எங்கே? ரோமபுரியில் செலவு வச்சுட்டானே. அதான் ஒரு கோயில் வந்திருக்கு பார்க்கல, அதுக்குள்ளே சிலை தான் இருக்குது. 12 அப்போஸ்தலர் சிலை உள்ளே இருக்குது. இந்த அண்ணாநகரில் இந்த கோயில் வந்தோடனே ஜனங்களுக்கு என்ன போச்சு? உயிர் வந்துருச்சு. ஆர்சி மக்களுக்கு என்ன வந்துருச்சு? போன உயிரே திரும்பி வந்துருச்சு. அந்த மாதிரியான அப்படியே பேர்பட்ட ஒரு நிலை. இன்றைக்கி சத்ரு எவ்வளோ பெரிய கேவலமாக கீழ்த்தரமான முறையில் இந்த மக்களை
போட்டு நசுக்கி எடுத்துவிட்டான். இப்படி கேவலமாக பண்ண எல்லா மக்களையும் இயேசுவே 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 இயேசுவேன்னு கதற உருண்டு. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் இந்த காவடி எடுத்து உருள்வாங்க, சில பேர் வேலு குத்திட்டு உருள்வாங்க, சில பேர் நேர்த்திக்கடன் வச்சுட்டு உருள்வாங்க, சில பேர் இப்படி அழகு குத்திக்கணும், சில பேர் இப்படி குத்திக்குவாங்க, சில பேர் உடம்பு ஃபுல்லாக குத்திக்கிட்டு வேல் காவடி இப்படியே ஆட்டிக்கிட்டு வருவாங்க. நீ சும்மா இதெல்லாம் என்ன அப்படிதான். அதை காட்டிலும் அது எப்படி என்ன சொல்லும்போது பிதாவாகி முன்பாக அருவருப்பாக இருக்கிறதோ அதை காட்டிலும் 7 மடங்கு அருவருப்பு, 1000 மடங்கு அருவருப்பு இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிறது. இது எங்கே போயிடுச்சு சாவுறது? இப்போ சொன்னால் அவனே கேட்பானா? இந்த மக்களை திருத்திருக்கு ஒரே ஒரு வழி என்ன சொல்லுங்கள்? முழங்கால் தான். எல்லாம் சொல்லிட்டு போயிடறேன், எல்லாம் தலையை ஆட்டி கேட்டுங்க. முழங்கால் என்ன ஜெபிக்காதீங்க. குடும்ப ஜெபம் இருக்கணும், தனி ஜெபம் இருக்கணும். ஒரு நாளைக்கு குடும்ப ஜெபம் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? 1 மணி நேரம் பண்ணுறீங்களா? இல்லை, பண்ணுறதே இல்லை. ஒரு போயிட்டா கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், யாராச்சும் ஒரு ஆள் பண்ணலாம். சொல்கிறேன் அப்புறம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய 18:11 படி கெட்டு போனது அதாவது இழந்து போனது 2 ஒன்று தான். அது என்ன ஏன் சொல்லும்போது ஜீவ சுவாசம் ஜீவாத்மா என்ன சொன்ன ஜீவ சரீரம் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் ஜீவனாய் ஜீவம் இருக்கும். இந்த நிலைகளில் என்ன சொல்லும்போது இந்த நிலைகளும் இது எப்படி மரண சுவாசம் மரணாத்மா, அடுத்த சரீரம் மரணமாய மரணத்துக்கும் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் மரணமாய மரணத்துக்குள்ளும் உள்ளே வந்துச்சு. அது பிசாசு எப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டான் பார்த்தீங்களா? இது மீண்டுமாக இந்த ஜீவனாய் ஜீவனுக்குள்ள நிலையை கொண்டு வர்றதுக்கு 7ஆம் தூதன் வந்து தான் அதை கொண்டு வரான். அதுதான் சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 10:6 சொல்லும்போது இனி காலம் செல்லாது தேவன் தமிழை தீர்க்க சுவிசேஷம் அளித்தபடி 7ஆம் தூத சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற என்ன தேவ ரகசியம். இப்போ நான் சொல்கிறது தான் தேவ ரகசியம் நிறைவேறும். அப்போ தேவ ரகசியம் நிறைவேறும் போது என்ன வந்துடுது? செத்துப்போன ஆத்மாக்களுக்கு உயிர் வந்துடுது, செத்துப்போன சரீரத்துக்கு உயிர் வந்துடுது, செத்துப்போன ஆவிக்கு உயிர் வந்துடுது, செத்துப்போன ரத்தத்தின் நிலைக்கு அதுக்கும் உயிர் வந்துடுது. அப்போ மீண்டுமாக அது 1 யோவான் 2:27 ஒரு வசனம் வரும். 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிறுத்திருக்குது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்துக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்குது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த அபிஷேகம் தான் நம்மளுக்கு வந்திருக்குது, என் மூலியமாக உங்களுக்கு வந்திருக்குது. அந்த அபிஷேகம் தான் எனக்குள்ளே இருந்து பேசுது, அதே அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்திருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சத்தியத்தை கனப்படுத்தணும். நீ சத்தியத்தை கனப்படுத்தும் போது தேவன் ஒன்றா கனப்படுத்துவார். நீ சத்தியத்தை கனப்படுத்தணும் என்ன அர்த்தம்? முழங்கால நிற்கணும். 24 மணி நேரம் கம்ப்யூட்டர்லேயே போய் மைண்டை செலுத்திட்டு நின்று கடைசியில் ஒரு மனுஷன் கடைசியில் வந்து சரீரத்தில் மரணம் வந்துட்டால் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. உயிரோடு இருக்கும்போதே நீ பரலோக ராட்சியத்துக்குரியவன். அதான் சொன்னான், நீ நடந்து போகும்போதே நீ அந்தரத்துலேயே நடந்து போவேன். அவர் அந்தரத்துலேயே நடந்து போய் ஜெபம் மட்டும் மறுபடியும் அந்தரத்துலேயே நடந்து கடல் மேலே நடந்து வந்தார். ஆலயத்தை விட்டு போட்டு அடித்து கொள்றதுக்கு எல்லோரும் கண்ணுக்கும் தெரியாத மறைஞ்சிட்டு ஆலயத்தை விட்டு வெளில போயிட்டார். கழுகு மேலே தூக்கி போட்டானோ கீழே, 6 செகண்டில் மறைஞ்சி கீழே வந்துட்டார். ஏன் அந்த மாதிரி எதிர்ப்புகள் அவர் இருந்தது? எந்த அளவுக்கு இவரை கொலை பண்ணணும்னு சொல்லி வெறித்தனம் வரும். அப்போ அதை காரணம் இக்காலத்துக்கு எப்படி வரும்? நம்ம மூலியமாக அற்புதங்கள் அடையாளம் நடக்கும்போது, இந்த நாமத்தில் நடக்கும்போது எப்படி வரும்? 100 மடங்கு வரும். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுறார். இப்போ நீ ஆத்மா ஆதாய பண்ணி 100 கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் சேர்த்துட்டு பிற்பாடு தான் நம்ம வெளியரங்கமாக முடியும். அப்போ நிறைய பேர் நம்மளுக்கு ஏன்னா ரட்சிக்கப்படுவதிலே கர்த்தர் அனுதினம் கூடி சேர்த்தான் இருக்குது. அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இப்போ பூமியில் இருக்காங்க. அந்த ஆத்மாக்களுக்காண்டி யார் முழங்கால் போடணும்? நம்ம முழங்கால் போடணும். இல்லாட்டினா ஆத்மாக்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும் சொல்லிட்டார். இருக்கும் நிலை, இந்த நிலையை அடைந்ததே மீண்டுமாக இந்த நிலையை திரும்ப அது நம்மளுக்கு அது கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தில் 28 30வது வசனம் படிங்க. யாத்திராகமத்தில் 28 30 சொல்கிறாரு, நியாயவிதி
மார்பதக்கத்திலே நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரின் துமீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவர் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் ஊரின் துமீம் என்பது எப்படி சொன்னால், அந்த ஊரின் துமீம் என்பது எப்படின்னு சொன்னால், முதல்ல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, இந்த 6 பேரும் நாம் அந்த கல்லில் எழுதுகிறோம். ஊரின் துமிழ் ஒரு பெரிய ஒரு கோமதி கல் மேலே. காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யூசேப்பு, பென்யமின், இந்த 6 பேரும் தனியாக ஒரு கல். இந்த முதல்ல எழுதின தூக்கி இங்கே வச்சாச்சு. கல்லை வந்து இந்த மிலிட்ரியில் ஒரு பட்டயம் போடுவாங்களே இப்படி, அதில் வச்சு கோத்து விட்டான். அதே மாதிரி இது தூக்கி விடணும். இந்த பக்கத்தில் வந்து 12 விதமான கற்களை ஒவ்வொரு கல்லிலையும் ஒவ்வொரு பேர் எழுதி வச்சுட்டான். முதல்ல எழுதுனது யார்? பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் தான் எழுதப்பட்டது. இன்றைக்கு ஊரின் திரும்பி கொண்ட 7ஆம் தூதன் வரும்பொழுது அவன் யாருடைய நாமத்தை கொண்டு வரான்? அப்போஸ்தலருடைய நாமத்தை கொண்டு வரான். முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, அடுத்து பிலிப்பு, பர்தலோமேயு, தோமா, ஆயக்காரன் மத்தேயு, அல்ஃபேன் குமாரன் யாக்கோபு, ததையன் நாம் உள்ள லேபேயு. இந்த 12 அப்போஸ்தலர்களையும் இந்த பக்கத்தில் 6 பேர், இந்த பக்கத்தில் 6 பேர், கடைசியில் ஊரின் தூண்டு 7ஆம் தூதனுக்கு இது கோக்கப்பட்டாச்சு. அதைத்தான் அங்கே சொல்கிறார். யாத்ராமா 28:30 சொல்லும்போது ஊரின் தும்பியும் கொண்ட சொல்கிறார் இல்லையா. இன்னொன்று என்ன சொல்கிறார், ஒரு இடத்துல சொல்கிறார், ஊரின் தும்பி என்பவர்கள் ஒரு ஆசாரன் எலும்பு மட்டும் இவர்கள் எதை மகா பரிசுத்தில் புசிக்கத்தகாதுன்னு சொல்கிறார். அப்போ மகா பரிசுத்தை புசிக்க தகுதியானவன் யார் வந்து கொடுக்கணும்? அந்த ஊரின் தூண்ட 7ஆம் தூதன் வந்து தான் அவருடைய மாம்சத்தையும் ஒரு ரத்தத்தையும் கொடுக்கணும். இப்போ இதுக்கிடையில் 2000 வருஷமாக எதை சாப்பிட்றாங்க? எல்லா சபையிலையும் மாதத்துக்கு ஒரு போன ராபோஜனம் நடக்குது. அது ராபோஜனமாக இல்லை. இந்த பைபிளை படிச்சுட்டு உண்மையான சத்தியம் தெரியாதபடி, உண்மையிலே எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு தெரியாதபடி, இந்த 4 விதமான நிலைகளும் ஜீவாத்மா 4 நிலைகளும் நம்மளுக்கு ஜீவனுக்குள்ள முந்தின நாளாம் இழந்து போன நிலை நம்மளுக்குள்ள வந்த பிற்பாடு தான் அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறதுக்கு என்ன வேணும்? தகுதி. இல்லாட்டி தகுதி இல்லை. விருதாவாக புசிக்கிறவங்க கதிலாம் என்ன அவன் சொல்கிறாருங்க, விருதாவாக புசிக்கிறவங்க கதிலாம் கொன்னுருவேன்றாரு. பூமியிலே அவனை சாவடிச்சிடுன்னு சொல்கிறார் கர்த்தர் சொல்கிறார். விருதாவாக யாரும் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி எல்லா மக்களும் எப்படி சாப்பிட்றாங்க? விருதாவாக தான் சாப்பிட்றாங்க, வேறு வழி இல்லாது. அதுதான் சொல்கிறான், ஊரின் தீங்குண்ட 7ஆம் தூதன் மூலியமாகத்தான் திரும்ப இந்த பூமிக்கு அவன் தான் கொண்டு வருவன் தான். வெளிப்படுத்தல் 16 மல்கியா 4 ஊரின் திமிங்குண்ட 7ஆம் தூதன் வருவான். ஆமேன். கெட்டு போனதும் கெட்டு போனது இழந்து போனது ஒன்று தான். மனுக்குலம் பூராவும் மேற்படியான 2 நிலைகளுக்கும் உள்ள போயிடுச்சு. கெட்டு போச்சு, அடுத்து இழந்து போச்சு. தேவனை இழந்துட்டாங்க, கெட்டு போயிட்டாங்க. எதை இழந்துட்டாங்க? தேவனுடைய முத்திரை இழந்துட்டாங்க. இன்றைக்கி திரும்ப கொண்டு வந்து கருத்தை 7ஆம் தூதன் மூலியமாக அந்த திரும்ப அந்த முத்திரையை கொடுத்து மறுபடியும் என்ன சொல்லும்போது அந்த பிந்தின ஆதாம் வந்து சிலுவையில் எதை மீட்டினாரோ அது திரும்ப ஊரின் தூண்ட 7ஆம் தூதன் வந்து இந்த காலத்துக்குரிய மக்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு அந்த முத்திரையை குத்தப்படும் போது அவன் முந்தின ஆதாம் இழந்து போனது எல்லாத்தையும் பிந்தின ஆதாமாகிய கிருபனோ வந்து பெற்றுக்கொண்டார். எங்கே இப்போ ஒரு ஆராதனைக்கு நாம் எங்கேருந்து வரணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள், புரியுதுங்களா? பிராண்டும் அந்த 7 எழுத்து 7 காயத்துக்குள்ளேருந்து வருது. இங்கே ஒரு காயம், முதுகில் 40 மிளாரடி, ஈட்டியில் குத்து, இங்கே இந்த பக்கம் 4, வலது காலில் தலையில் முழு, இடமிருந்து பலம் இருந்தபோது சிலுவை மரண பிரசவ 7 காயம் முத்திரைக்குள்ளேயும் தான் இதான். அப்போ இந்த 4 நிலைகளில் நம்மளுக்கு வரும்போது பிசாசு வெக்கப்பட்டு போயிடும். பிசாசுக்கு நம்ம சரீரத்தில் வேலை இருக்கா? இல்லை. அப்போ நீ உன்னை எப்படி மாற்றிட்டாரு? யோவான் 12:13 பிரகாரம் நீ தேவபுத்திரன் ஆகிற. நீ நடக்கும்போதும் போகும்போதும் உனக்குள்ளேருந்து அந்த ஒளி பீரிட்டு அடிக்கும். அது நீ கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்னும் கிடைக்கல, இனிமேல் கொண்டு கிடைக்கும். முழங்கால நின்று ஆத்தமா கண்டு போராடும்போது அது கிடைச்சிடும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவான். கர்த்தராகிய தேவன் எல்லா
சாமுவேலே டக்கு டக்குன்னு படி. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பார்த்தீங்களா? இப்போ அவருடைய ஜனம்தான் நம்மளுக்குள்ள நிந்தை என்ன? சாத்தானுடைய ஃபுல்லாகவே அந்த சாத்தானுடைய அந்த நிந்தை நம்மளை விட்டு போயிட்டு கிறிஸ்துவனுடைய ஜீவ முத்திரை நம்மளுக்குள்ள வந்துச்சு. சாத்தானுடைய மரண முத்திரை நம்மளை விட்டு நீங்கிடுச்சு. இப்போ நாம் யாருடைய இதாக இருக்கிறோம்? அந்த 25 மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கும்போது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்த கண்ணீரை துடைப்பார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலிருந்து முற்றிலுமாக நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். 7வது வசனத்தை படிச்சீங்கன்னா, சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்க மூடலையும் இந்த மலையிலே. ஏன்னா அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல, ஒரு மலையில் தானே கொண்டு அடிக்கிறானோ, அதான் அந்த மலையை சொல்கிறார். இந்த மலையில் நீக்கி போடுவார். ஏன்னா அவர் சிலுவையில் எங்கே தொங்குறாரோ, மலை என்பது சிலுவையில் தொங்குறார் இல்லையா, அந்த நிலை நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. அந்த சிலுவை மரண பிரசவ நிலை நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நாம் சிலுவையை தரித்துக்கிறோம். அவர் சொல்கிறார் இல்லையா, அவருடைய சிலுவையை நாம் தரித்துக்கொள்ளணும். அவருடைய சிலுவை நம்மளுக்குள்ளே தரிக்கப்படும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே மரணம் நீங்கிருச்சு. ஜீவாத்மா நாங்கள் கிடைச்சிட்ட பிற்பாடு நம்ம 24 hours நம்மளுடைய சிந்தையெல்லாம் யாரை பற்றி இருக்கும்? கிறிஸ்துவை பற்றி தான். யாருக்கு நம்ம இன்றைக்கி பிரசங்கம் பண்ணலாம்? யார் நம்மளுக்கு கிடப்பா? சரி, ஆள் கிடைக்கல, நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கும்போது உனக்கு ஏற்ற ஆத்மாக்களை பூமியில் இருக்காங்க, அவரே கூட்டிகிட்டு வருவார். அவருக்கு நீ சத்தியம் சொல்லி, அவங்களுக்கு சத்தியம் சொல்லும்போது அவன் ஆச்சரியப்படுவான். தம்பி, இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் என்னோட பேசுப்பா, நீ பேசும்போது என் காதுக்கு அன்பமாக இருக்குதும்மா. நீ பேச அவன் காதுக்கு எப்படி போகும்? தேவாமிர்தம் மாதிரி போகும். அவன் வாயிலிருந்து போகக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மதுரமாக போகும். அவன் கேட்குறதுக்கே பிரியப்படுவான். அப்படி நிலை உனக்குள்ளே இருக்குது. அதை நீ தவறாக பிரயோஜனப்படுத்த, நீ முழங்கால் போட்டு செபிக்க அந்த நிலை உனக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். உலக கல்வி இருக்கிற வரைக்கும் நம்ம சம்பாரித்து சாப்பிட்றலாம், அதையும் பார்த்துக்கிறணும். பரலோக கல்வி நான் சொல்கிறது அதையும் விட்டுறக்கூடாது. பரலோக கல்வி, ஒரு ஆத்மா பூமியிலே ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். தேவ தூதர்களும் உற்று பார்ப்பாங்க. யாரை? நீ இந்த சத்தியத்தை தான் உற்று பார்க்குறாங்க. இப்போ நம்மளை தான் உற்று பார்த்துருக்கணும். பரலோகம் பூரா எங்கே இருக்குதுப்பா? இங்கே தான் ஒத்து பார்த்துட்டு இருக்குது. நம்மளை 4 பேர் தான் ஒத்து பார்க்கணும். ஜகரியா ஒரு ஆளுக்கு 5 பேரை ஒத்து பார்க்கணும். அப்போ எவ்வளோ பெரிய கிருபிக்குள்ளாக நம்மளை நடத்தி இங்கே கொண்டு வரோன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. என்று எழுது வார்த்தை நிறைவேறுன்னு சொல்லிட்டார். அவர் மறந்த தேவன் எல்லா மக்களும் நீக்கி போடாது, நிந்தை நீக்கி போடாது சொல்லிட்டார். முற்றிலுமாக நீக்கி கர்த்தரே சொன்னார். அப்போ ஏசாயா 51 7-8 படிங்க. நீதியை அறிஞர்களே, ஏசா தானே? ஏசா 51 தான் வர 52 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அந்த வர ஏசா 51:7 நீங்கள் படிக்க சொன்னீங்க. 52:7 தான் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து. அதான் சமாதானத்தை கூறி அறிவித்து பிரசித்தப்படுத்தி பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது சுவிசேஷனுடைய பாதங்கள் சொல்லி ஊழியக்காரனுடைய ஊழியம் வலது பார்த்து எங்கே வைக்கிறாரு? இடது பார்த்து எங்கே வச்சாரு? அவர் அதான் ஊழியம். கட்சிகளை செய்யறது போல திறக்கப்பட்ட புத்தகத்தை கையில் வச்சுக்கணும். அதான் அவர் தான். அவர் மூலியமாக தான் இழந்தது வரான். அப்போ இழந்தது வரும்போது அவர் என்ன யார் அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க, அவர் தான் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எல்லா வீட்டில் இந்த சத்தியத்துக்கு நம்மளுக்கு என்ன இல்லை, உலகத்தொட்டமில் அடைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய ஜூபஸ்ல பேர் இருக்குது. என்னை செலெக்ஷன் பண்ணி ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காரு, சொந்த ஊரில். அதில் என்ன, எலீசர் நம்ம தாத்தா, அவர் எந்த இனத்தில் இருந்தாரோ அவர் பேத்தியை கல்யாணம் பண்ணிட்டார்.
ஆபிரகாம் வித்தில் வந்தவங்க தான் நம்ம இனம் ஃபுல்லாக ஆபிரகாமுடைய வித்தில் வந்து அதில் நேரடியாக வந்தவன் நான் கரெக்டாக செலெக்ஷன் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டார். இப்போ இந்த சந்ததியார் தான் இந்த சத்தியத்தை கேட்டு மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள தான் வரும். ஏன்னு கேட்டால் அது அவன் 25 பார்த்தீங்கன்னா 6 விதமான பிள்ளைகள் அவங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி அவங்க மூலியமாக பெற்றக்கூடிய அந்த பிள்ளைகள் தான் நம்மளாக இருக்கிறோம். அதாவது சொல்லும்போது ஆபிரகாம் வித்தில் கேத்தூரால் சந்ததியில் வந்தவங்க. இவங்களுக்கு தான் இந்த சத்தியம் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. உலகத்தில் எத்தனை பேர் பைபிள் வச்சுருக்கான்? 2000 வருஷமாக பைபிள் வச்சுட்டு அலையிறான். எவனுக்காச்சும் அது புரியுதா? இல்லை. நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவான்? நம்மளை ஆகடியம் பண்ணுவான். அதை தான் இங்கே சொல்கிறாரு, சமாதானத்துக்குரிய நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தேன். உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷருடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளோ அழகாக இருக்கிறது. உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும். ஜாமக்காரனுடைய சாயங்காலம் வெளிச்ச ஊழியக்காரன். ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும். சத்தமிட்டு ஏகமாய் கம்பியிருப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சிறுமி பேருமனது இப்போ நீங்கள் கண்ணார பார்க்குறீங்க. அதை திரும்பி வர வச்சிட்டாரு கர்த்தர். இப்போ நம்ம கண்ணார பார்க்குறோம். அப்போ எவ்வளோ பெரிய சத்தியத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்து நிலச்சி இந்த சத்தியத்துக்காண்டி நம்மளுடைய உடல் பொருள் ஆவி அத்தனை அர்ப்பணிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக பலப்படுத்துகிறார். ஒரேடியாகவும் பலப்படுத்த முடியாதுல்ல. என்ன இந்த சரீரம் உப்பில் ஊறப்பட்ட மாதிரி பாவம் என்ற உப்பில் ஊறப்பட்ட சரீரமாச்சே இது எப்படி பலப்படுத்துறது? கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வந்தார். என்ன படாத பாடு செத்து பொழைச்சி வந்திருக்கேன். சத்தியத்துக்காண்டி கர்த்தர் நிப்பாட்டியிருக்கார். உங்கள் பாடு எங்கள் பாடு இல்லை. ஐயோ அப்பா அவ்வளோ பாடு. ஆனால் இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணல, கைவிடலை. கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்திட்டார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து சாத்தானை வெட்கப்படுத்திட்டார். அடுத்தது சொல்லும்போது அந்த 12 முடிய கிறிஸ்துவனுடைய அதிசயமான ரகசியங்கள் அதில் மறைஞ்சிருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 Corinthians 15 50லேருந்து 58 முடிய அதில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுன்னு இருக்குதா? அந்த வசனத்தை படிங்க. சகோதரர்களே நான் சொல்லுகிறது என்னவெளி மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும். நம்ம லைனில் அவருக்கு அது மட்டும் தான் தெரியும். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். இன்றைக்கி மாம்சமும் ரத்தத்தோடு நம்ம இருந்தால் தான் இப்போ மாம்சம் எப்படி ஆச்சு நம்மளுக்கு? இப்போ ஜீவன ஆதாமுடைய மாம்சம் எப்படி இருந்துச்சு? ஜீவனாக இருந்துச்சா? ஆதாமுடைய ரத்தம் எப்படி இருந்துச்சு? ஜீவனோட தான் இருந்துச்சா? அதனுடைய ஆவி எப்படி இருந்துச்சு? ஜீவனாக இருந்துச்சு. ஆத்மா எப்படி இருந்துச்சு? இப்போ 4 நிலை நம்மளுக்குள்ள வந்துட்டதுனால இப்போ மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காதா? இந்த காரியம் பவுலுக்கு தெரியல. இந்த காரியம் ஊரி 7வது மட்டும்தான் சொல்கிறாரு. மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை இப்போ நம்ம சுதந்திரிச்சிட்டோம். அப்போ அந்த காலத்துக்கு இந்த சத்தியம் வெளிப்படலை. இந்த காலத்தில் சத்தியம் வெளிப்பட்டாச்சு. அப்போ எப்பேற்பட்ட நிலைக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டார் பாருங்கள். அதை நான் சொன்னேன், நீங்கள் நடக்கும்போது பறந்து போவேன். அந்த இடத்துல நடந்து போகணும். அவருக்கு நல்லா நீங்கள் கவனிங்க, கிறிஸ்து எப்படி இருந்தார்? மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருந்தார். அப்போ அவருக்குள்ளே இருந்த நிலை, அவர் ஊழியத்தின் பாதையில் அவர் கஷ்டப்படும் போது ஒன்றும் இல்லை, 40 நாள் அவர் எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்? இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த சத்தியம் வெளிப்படுறதுக்காண்டி இருக்காரு. சத்தியம் வெளிப்படுறதுக்காண்டி 40 நாள் ஃபாஸ்டிங். ஏன்னா இந்த சத்தியத்தை பிசாசை கவுத்திடுவான். ஏன்னு கேட்டால் பிசாசு ரொம்ப கொடூரமானவன். அவரையே சொல்கிறான், இந்த கல்லை அப்பமாக்க முடியுமா உன்னால்? நீ சொன்னால் தேவதைகள் வந்து குமிஞ்சிருவாங்களே, ஒன்று கல்லில் தாங்கிடுவாங்க. 3 கேள்வி கேட்டான். ஒரே பதில் சொன்னார், இப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் இருக்கு. சாத்தான் சொன்னால் உன் தேவனாய கர்த்தர் நான் தான் என்ன பணிந்து கொள்ளுன்றான். இவர் என்ன சொல்லணும்? உன் தேவனாய கர்த்தராக என்னை பணிந்து கொண்டு எனக்கு ஆராதனை சொல்லணும் அப்படியே சொன்னாரே. இல்லை, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து. அப்போ இந்த சாத்தான் பணிந்துடைய கர்த்தர் யாரு? அவர் எங்கேருந்து வரணும்? அதான் ரகசியம். அதெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான். பிசாசு என்ன பண்ணிட்டார்? அவரை வெட்கப்படுத்தி விட்டார். இன்றைக்கி இந்த ரகசியம் தெரியல. சாத்தான் பணிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர் யார்? அவரை கொண்டு வரணும்.
அப்போ ஏன்னா நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இவர் கிறிஸ்துவே சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார். அப்போ அப்போ என்ன சொல்லும்போது, அப்போ சாத்தான் பணிந்து கொள்ளக்கூடிய தேவனாய கர்த்தர் யார்? இப்போ நம்ம ஆராதிக்கிறோம்னா இவர் தான். அதான் கவனிங்க, அவர் இப்போ தான் வர்றாரு 7ஆம் தூதர் மூலியமாக இந்த பூமிக்கு. 2000 வருஷம் கழிச்சு திரும்ப வர்றாரு. வந்த 2000 வருஷம் கழிச்சு திரும்ப வந்தார்னா விடுவாரா சாத்தானே அவன் கூட்டத்தையும்? விழாயெலும்பை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிடுவார். பிசாசம் கூட்டம் வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நாணி கூணி குறுக்கி ஓடிடுவான். உன் எதிர்க்கவே நிற்க முடியாத, புரியுதா? உன் எதிர்க்க நிற்க முடியாது. ஏன்? உலகத்தில் இருப்ப பிசாசை காட்டிலும் உனக்குள் இருக்கு கிறிஸ்து பெரியவர். அவன் நாமம் தரிக்கப்பட்ட மகன், அவருடைய முத்திரை குத்தப்பட்ட மகன். அப்போ உனக்குள் இருக்க உலகத்தில் இருப்ப உனக்குள் இருப்பவர் பெரியவர். அவர் எப்படி அந்த இடத்துல நடந்தாரோ அதே மாதிரி அந்த இடத்துல நடக்க நம்மளால் முடியும். அவர் எப்படி அந்த இடத்துலேருந்து கீழே வந்தாரோ அதே மாதிரி நடக்க முடியும். தேவாலயத்தை பூட்டின வீட்டுகளுக்கு வெளியில் போனால் நடக்க முடியும். ஒரு கழுகு மலையில் கொண்டு தள்ளி விட்டானுவோ, அவர் கீழே இறங்கி வந்துட்டார். அவர் ஒன்றும் தொட முடியல. ஏன்? இந்த சத்தியத்தை நம்ம வெளியில் கொண்டு வர வரைக்கும் நம்மளை யாரும் தொட முடியாது. பிசாசு போராட்டங்களை கொண்டு வருவான். அவன் ஒன்றே ஒன்று தான் பொருளாதாரத்தில் இதில் நம்மளை போராட்டங்களை கொண்டு வருவான். இதில் தான் அவன் மடக்க முடியாதுன்னு பார்ப்பான். ஆனால் கர்த்தர் அதிலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். அவனை வெட்கப்படுத்தி விட்டுருவார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்தவர், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் முடங்கி செய்த அந்த தேவாதிதேவனுடைய வித்து, நல்லா கவனி, அந்த தேவாதிதேவனுடைய வித்து அவருடைய குமாரனாகிய அந்த வித்து எனக்குள்ளே இருக்குது. அப்போ அவர் என்ன ஜெயித்தாரோ, என்னென்ன ஜெயித்தாரோ நானும் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுத்தாரு? பலன் கொடுத்துட்டார். பிசாசுக்கு எதிர்த்தனுகள் அவங்கள விட்டு ஓடிப்போன்னு சொல்லிட்டு எப்படி எதிர்க்க சொன்னார்? இப்போ நான் சொன்னல அந்த மாதிரி எதிர்க்கணும். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள நாமமாகிய கிறிஸ்துவினுடைய நாமத்தில் சிலுவையில் அடிக்கப்படாதபடி 27 ஆகம் வந்த இயேசு என்ற பிசாசே போ அப்படின்னு ஒரு வார்த்தை நீ சொன்னேன்னு வச்சுக்க, மனசுக்குள்ளே சொல்லு, ஓடிடுவான். சட்டம் போட்டு சொல்கிறது அப்புறம் மனசுக்குள்ளே சொல்லும். அப்போ எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு தாளந்து வச்சு பிசாசை வெட்கப்படுத்தி விட்டா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 52வது வசனத்தில் பார்த்தா, கர்த்தர் சீயோனை திரும்ப வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். இப்போ திரும்ப கொண்டு வந்துட்டார். சீயோன் நம்ம தான். வெளிப்படுத்தல் சொன்னோம்ல, 22வது 21 பரலோகத்தை விட்டு இறங்கி வருதில்ல, மகிமை இழந்த மணவாட்டி சபை நம்ம தான். இந்த சபை தான் எழுப்பி மேலே போயிட்டு மறுபடியும் இறங்கி வருது. அப்போ இந்த சபை எங்கே வருது? இப்போ கீழே பூமிக்கு வந்துட்டு பூமியில் ஊரின் 7ஆம் தூதர் மூலியமாக இது எங்கே பண்ணுது? இப்போ ஆரம்பிக்குது. பிசாசை வெட்கப்படுத்திட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஏசுற கிறிஸ்து அதிகமான ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. இப்போ நான் சொன்னேன், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுன்னு யார் சொல்கிறா? நான் என்ன சொல்கிறேன்? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும். இப்போ நம்ம சுதந்திரிச்சிட்டோமா இல்லையா? இப்போ நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறோம். இப்போ நம்ம சுதந்திரிச்சிட்டோமா இல்லையா? அது அவருக்கு அந்த சத்தியம் புரியலை, எழுதிட்டாரு. அவருக்கு புரியாமல் ரத்தம் சுதந்திரிக்க மாட்டாங்க. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிச்சாச்சே. ஆனால் சுதந்திரிக்கும் எப்படி? ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். எப்படி சுதந்திரிக்குன்னு பாரு. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இந்த கடைசி எக்காலம் தொனிக்கிற போது, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் கடைசி எக்காலம் தொனிக்கிற போது, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எதுனா சிலுவையை பற்றிய 7 உபதேசம் தான் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். இந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணமாகிய சிலுவை பற்றிய உபதேசம் எங்கே மறைஞ்சிருக்கு? ஞானஸ்தானம். இந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எங்கே மறைஞ்சுன்னா 1 Corinthians 15:29 மறைஞ்சிருக்கு. அப்போ அதில் சொல்லும்போது அந்த வசனத்தை மறுபடியும் படிச்சிங்கன்னா அதன்படி 29 1 Corinthians 15:29 மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த மரித்தோர் நம்மளுக்கு எல்லாம் உயிர்த்தெழுந்தாச்சு. இப்போ இந்த சத்தியம் சொல்லி எல்லாரும் ஞானஸ்நானத்தில் கொண்டு வரணும். ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது இந்த பிரகாரம், இந்த சத்தியத்தின் பிரகாரம் அவருடைய நாமம் தான் உயிர்ப்பிக்குது. நாமத்துக்குள்ளே பிரம்மன்ற நாமத்துக்குள்ளே என்ன இருக்குது? சகலமும் இருக்குது. பாவம் மன்னிப்புக்கிட்ட ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நான் அந்த சத்தியம் நம்மளை என்ன பண்ணுறது? உயிர்ப்பிக்கிறது. இப்போ நம்மளுக்கு மரணம் நீங்கிருச்சு, நாளிலேருந்து மரணம் நீங்கிருச்சு, ஜீவாத்மா கிடைச்சிருச்சு, ஜீவசரீரம் வந்துருச்சு, நம்மளுக்கு ஜீவசரீரம் ஜீவாத்மா ஜீவ ஆவி வந்துருச்சு.
ரத்தத்திலே ஜீவனுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அவள் பவுல் சொல்கிறார் இல்லையா, அதை காட்டிலும் அவருக்கு அந்த நிலை கிடைச்சதோ கிடைக்கலைன்னு நினைக்கிறேன். அவர் நம்மள்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தால் தான் கிடைக்கும், இல்லாடி கிடைக்காது. பவுலுக்கே சரீரத்தில் நித்திரஞ்சிட்டார். அது ஒரு புறம் இருக்கட்டும், கர்த்தர் சந்திக்கிட்டோம். வர அடுத்து 1:15-23 படி நமக்குள்ள அவர் வரும்போது 1 கொரிந்தியர் 15:54 படி மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டுவிடும். சொல்ற மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டுவிடும். அப்பொழுது மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்ற கேள்வி எழும்பி மரணத்தையும் பாதாளத்தையும் வெட்கப்படுத்திடுது. பவுல் தான் எழுதியிருக்காரு, இந்த நிருபத்தில் பவுல் தான் எழுதியிருக்காரு. இப்போ மரணத்தையும் பாதாளத்தையும் நம்ம என்ன பண்ணுது, நம்மளுக்குள்ளே இருக்கிற வெட்கப்படுத்தி விட்டார். அசிங்கமாகி போச்சு. பிசாசுக்கு என்ன பண்ணிட்டான், வெட்கப்பட்டு போயிட்டான். அவன் சத்துரு ஒன்றுமே பண்ண முடியல. நான் பிந்தின ஆதாமாகிய கிருபனும் 2000 வருஷமாக செய்ய முடியாத ஊழியத்தை செய்வதற்கு அவருடைய எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராகிய கிருபனுடைய நாமத்தில் ஊரின் திமுறை 7 தூண் எழுப்பி அவன் மூலியமாக பிசாசை வெட்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டார். எது சொல்ல எக்காலத்தையும் துணிக்கும் போது கேள்வி எழும்பி, அதாவது அப்பொழுது மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்ற கேள்வி எழும்பி மரணத்தையும் பாதாளத்தையும் வெட்கப்படுத்தி விடும். இதுவே மத்தேயு 18:11 படி, மத்தேயு 19:10 படி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்துட்டார், எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டார். இழந்து போனதை இந்த சத்தியம்தான், இப்போ நான் சொன்னேன், இந்த சத்தியம்தான் என்ன எதா வருதுப்பா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார், எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டார். இப்போ நம்மளுக்கு என்னென்ன இழந்து போனோமோ எல்லாம் திரும்ப கிடைச்சிச்சு. அடுத்தது கெட்டு போனது எதை சொல்கிறாரு, ஆவியாத்மா சரீரமும் கெட்டு போச்சு. இழந்து போனது அதான் கெட்டு போனது, அது ரெண்டும் ஒன்று தான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்தார். அப்போ எதை சொன்ன கடைசியாக நீங்கள் வசனம் பண்ணிங்க, அதாவது சொல்லும்போது மத்தேயு 18:11, மத்தேயு 19:10, லூக்கா 10, ஆமாம், லூக்கா 19:10 பண்ணி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கோமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அடுத்து மனுஷகுமாரன் கெட்டு இழந்து போனது கெட்டு போனது ஒன்று தான், மனிதனுடைய ஆவியாத்மா சரீரம். இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணார், ரட்சிப்பில் கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி இந்த பூமியில் இப்பொழுது இந்த சாயங்கால வெளிச்சத்தில் ஊரின் 7ஆம் தூதன் மூலியமாக இப்போ நம்ம எத்தனை பேர் இருக்கோம், 5 பேர், சகோதரி சேர்த்து 6 பேர். 6 பேர் எப்படி இருக்கோம்ப்பா, கர்த்தர் சொன்ன பிரகாரம் நிறைவேற்றிட்டார். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிது, இதுதான் ரட்சிப்பு. அப்போ என்ன சொல்லும்போது அவர் வந்த காரியத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டார். இந்த ரட்சிப்பு இப்போ பரவணும். இப்போ நம்ம ஜெபமணி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் எல்லோரும் ஜெபமணி ஆராதனை முடிச்சிருவோம். கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே, எங்கள் ஜீவன் பலனமானவரே, பரலோகத்தின் மகத்துவமானவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே, தண்ணீர் தான் ஜீவனோடு ஜீவிக்கிறவரே,